கோலாலம்பூர் மாநகரின் சாலை பராமரிப்பிற்காக மத்திய அரசு வழங்கியுள்ள 33 மில்லியன் ரிங்கிட் நிதி போதுமானதாக இல்லை என பிரதமர் துறை அமைச்சர் ஆனா யோ தெரிவித்துள்ளார். தினசரி 10 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் நகருக்குள் நுழைவதால் சாலைகளில் அதிக அழுத்தம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதைப் போல முறையான நிதி ஒதுக்கீடு தலைநகருக்கும் அவசியம் என்றார். இன்று புடுவில் உள்ள அங்துவா பொது வீட்டு வசதி திட்டப்பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் இது குறித்து பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். இதற்கிடையே 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 300 மில்லியன் ரிங்கிட் நிதியை கொண்டு கோலாலம்பூர் மாநகராட்சியின் கீழ் உள்ள அனைத்து 51 மக்கள் வீட்டு வசதி திட்டங்களிலும் மேம்பாட்டு பணிகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் என மேயர் டத்தோஸ்ரீ ஃபட்லுன் மாக் உஜுட் உறுதியளித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.